தூத்துக்குடியில இப்போ இன்னைக்கு ஒரு 26 வயசு இளைஞர் இறந்திருக்காரு. காவல்துறை தாக்கப்பட்டதால் தான் இறந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இந்த ஆட்சியிலையும் இந்த போன்ற லாக்அப் மரணங்கள் தொடருது அப்படிங்கிற சூழல் தான் இருக்குதா? எப்படி பார்க்கறது? இல்லை, அதாவது காவல் சித்திரவதை தொடர்பான அல்லது காவல் சித்திரவதைக்கு எதிரான அந்த களத்தில் நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கின்றோம். இம்மாதிரி விசாரணை என்கின்ற பேரில் காவல் சித்திரவதை மரணங்கள் நிகழக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு தான் நான் எப்போதும் வச்சிருக்கிறோம். அதாவது பாதிக்கப்பட்டவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் நினைக்கிறோம். இப்படி செய்கின்ற, அதாவது இந்த மாதிரியான கொடூரங்களை நிகழ்த்துகின்ற காவல்துறையின் மீது கடந்த காலங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இப்போ சபரிவர்மன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதே நடவடிக்கை இதிலும் தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஜார்ஜ் ஃபெனிக்ஸ் மாதிரி குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசு இல்லை. இது கட்டாயம் குற்றவாளிகளை யாராக இருந்தாலும் எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்களை தண்டிப்போம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்திலே அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கை தான் இதுக்கும் போகும். நீட் தேர்வுல அதாவது நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல கல்லூரிக்குள்ள உள்ளே போய் கைது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில முதலமைச்சர் வெளியான ஜனநாயக அதிகாரிகளோடு பாத்துருக்காங்க. அதாவது நீட் தேர்வு இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு. கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்திலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக்கிறோம். இப்பொழுதும் கூட எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க நீட் தேர்வு ரத்து செய்யப்படணும். அதாவது சோனம் வாங்சுடைய கோரிக்கையோ அல்லது சிஜேபியினுடைய கோரிக்கை என்பதோ நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிற இடத்துக்கு வராம, நீங்க லீக் ஆயிருக்கு, கேள்வி வினாத்தால் லீக் ஆயிருக்கு, அந்த லீக் ஆனது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அதை தாண்டி மாணவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எங்களுடைய தலைவர்கள் கூட நேற்றைக்கு சிஜேபி அமைப்பை சேர்ந்த அந்த தலைவர்களோடு மாணவர்களோடு உரையாடி பேசி நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. ஆனால் பாஜக எத்தனை பேர் இறந்தாலும் அந்த இறப்பு குறித்தோ எந்த கவலையும் இல்லாமல் நீட் தேர்வு நடத்துவது என்பதிலே அவர்கள் குறியா இருக்கிறார்கள். இந்த சூழலில் நேற்றை கூட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பொதுப்பட்டியலில் இருக்கின்ற இந்த கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக நாங்கள் வச்சிருக்கிறோம். அதற்காக போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், அதற்கான மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். அதே கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிக்கையிலும் அதில் இருக்கிறது. ஆகவே நீங்க நீட் தேர்வுக்கான அந்த எதிர்ப்பில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கிறது என்பது அந்த அறிக்கை.